வாசித்து தெரிந்து கொண்ட ஒரு சொல் சூத்திரம். பொறுப்பில்லாத ஒரு சொல் சச்சரவை ஏற்படுத்தும். குரூரமான ஒரு சொல் வாழ்வை சிதைக்கக்கூடும். கசப்பான ஒரு சொல் காழ்ப்புணர்வை ஏற்படுத்தும். ஒரு முரட்டு சொல் மரணத்தை கூட உருவாக்கும். ஒரு கருணையான சொல் பாதையை செப்பனிடும். ஒரு மகிழ்ச்சியான சொல் அந்த நாள் முழுவதையும் வெளிச்சமாக்கும். ஒரு நேரத்திற்கு தகுந்த ஒரு சொல் இறுக்கத்தை தளர்த்தும். ஒரு அன்பான சொல் காயங்களை ஆற்றி ஆசீர்வதிக்கும். எனவே நம்முடைய சொற்கள் பிறருடைய இதயங்களில் விதையாக விழ வேண்டும், விஷமாக இறங்கக்கூடாது. நம்முடைய சொற்கள் பிறருடைய இதயத்திலே பூவாக உதிர வேண்டும், முள்ளாக கிழிக்கக்கூடாது என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, பாசமான அன்பு பிள்ளைகளே, இயல்பாக நம்முடைய அன்றாட வாழ்வோடு தொடர்படுத்தப்படுகின்ற ஒரு அழகான செய்தி, நம்முடைய வாக்கினில் இனிமை சேருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அது உயர்வாக சேரும், மதிப்பாக சேரும், வளர்ச்சியாக சேரும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சின்ன சிந்தனை. நாம் உச்சரிக்கிற வார்த்தைகளில் இனிமை இருந்தால் நம்முடைய வாழ்விலே மதிப்பு சேரும், உயர்வு சேரும் என்கின்ற ஒரு அழகான சிந்தனை. 2 பேருடைய நாக்கு மட்டும் அவர்கள் இறந்த பின்னும் அழியாமல் இருக்கிறது என்று திருச்சபை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒருவரின் நாக்கு அவர் இறைவனை போற்றி புகழ்வதில் சலிப்படையாமல் இருந்ததால் அழியாமல் பாதுகாக்கப்பட்டது. இறைவனை போற்றி புகழ்வதில் அவர் சற்றும் சலிப்படையாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுடைய நாமத்தை புகழ்ந்து கொண்டே இருந்ததால் அவருடைய நாவு அழியாமல் பாதுகாக்கப்பட்டது. புனித கோடியற்புதர் பதுவை அந்தோணியார் கிபி 1231 இறந்தார். அவர் இறந்த 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய திருவுடலை முதலில் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து எடுத்து அதற்காக கட்டப்பட்ட புதிய ஆலயத்திலே வைக்கின்ற ஒரு சடங்குக்காக அந்த பதுவை மாநகரம் தயாராகி கொண்டிருந்தது. பிரான்சிஸ்கன் சபை மேலாளர் தூய பெனவந்தூர் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். கல்லறை தோண்டப்படுகிறது. 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இறந்தவருடைய கல்லறை தோண்டப்படுகிறது. அங்கே தேடி பார்த்தபோது அந்தோணியாருடைய உடல் மண்ணோடு மக்கி போயிருந்துச்சு. ஆனால் அவருடைய நாவு ஈரப்பதத்தோடு துடிதுடித்து கொண்டு இருந்தது. அப்படியே அந்த பெனவந்தூர் அப்படியே அந்த காட்சியை பார்த்து அந்த நாவை அப்படியே தன்னுடைய 2 கைகளில் ஏந்தி அங்கு கூடியிருந்த திரளான மக்களுக்கு மீது காட்டி, இதோ இந்த நாவு, ஓ பரிசுத்த நாவே, கடவுளை போற்றி புகழ்வதில் சற்றும் சலிப்படையாத நாவே, கடவுள் முன்னிலையில் நீ எல்லாரும் இறைவனை புகழ வேண்டும் என்று கனிவோடு கற்பித்த நாவே, கடவுள் முன்னிலையில் நீ எவ்வளவு விலையேற பெற்ற மாணிக்கமாய் விளங்குகிறாய் என்பதை நாங்கள் தெளிவாக காணுகிறோம், நம்புகிறோம். அப்படி சொல்லி அந்த நாவின் மகிமையை அப்படி அந்த பெனவந்தூர் சொன்னார். கடவுளை புகழ்ந்த நாவை கடவுள் அழியாமல் பாதுகாத்தார். கடவுளை புகழ்ந்த நாவை கடவுள் அழியாமல் பாதுகாத்தார். 2வது நாவு ஐரோப்பாவிலே பொஹேமியா நாட்டு அரசன் வென்சஸ்லாஸ், அவருடைய மனைவி சோபியா, இவர் தன்னுடைய ஆன்மீக குருவாக ஜான் நெபோமுக் என்கின்றவரை தேர்வு செய்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக அவரை கருதி அவருடைய அந்த வழிகாட்டுதல், பாவ சங்கீர்த்தனம் அல்லது ஒப்புரவு செய்வது, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறுவது, அப்படி சொல்லி இருந்துச்சாங்க. இவரிடம் இந்த ஒரு முறை அந்த சோபியாவினுடைய கணவராக அந்த அரசன் இந்த துறவியை அணுகி வருகிறான்.
என்னுடைய மனைவி சோபியா பாவ அறிக்கையாக உங்களிடம் சொன்னவற்றை உடனடியாக எனக்கு சொல்லணும் அப்படி சொல்லி நிற்கிறான். தாய் திருச்சபை அதை ஒரு பிரமாணிக்கமாகவே வாங்கி கொள்ளுகிறது. ஒரு பாவ சங்கீர்த்தனம் என்பது ஒரு பெரிய ரகசியம், அது வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி. அப்போ இந்த ஆண்டவருடைய இந்த அருமையான ஒரு கட்டளைக்கு ஏற்ப இந்த அருமையான அருள் தந்தை அந்த பாவ அறிக்கையை வெளியிட மறுக்கிறார். எனவே அந்த அரசன் அவரை கொலை செய்கிறார். என்னுடைய மனைவியினுடைய பாவ அறிக்கை நீ எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய வாளுக்கு இரையாவா அப்படி சொல்றார். இல்லை, அது வெளிப்படுத்துவது என்னுடைய துறவுக்கு அது அழகு கிடையாது அப்படி சொல்லி அவர் நினைக்கிறார். அவரை அப்படியே கொல்லுறாங்க, அரசன் கொல்லுறான். 1383 அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். ஏறக்குறைய 330 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கல்லறை மீண்டும் திறக்கப்படுகிறார். ஏறக்குறைய 330 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கல்லறை மீண்டும் திறக்கப்படுகிறது. அவரது நாக்கு அங்கு அழியாமல் இருந்துச்சு. திருச்சபை சொல்லுது, பாவ சங்கீர்த்தன ரகசியத்தை வெளியிடாமல் புனிதம் காத்தமைக்காக அவரது நாவு அழிவுறாமல் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டது அப்படி சொல்லி. இயேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, சொற்களை கையாளுவதில் கவனம் செலுத்துங்கள். காரணம், அது நம்முடைய அருமையான இந்த வாழ்விலே நாவினால் உச்சரிக்கிற சொற்களை கையாளுகின்ற அல்லது பயன்படுத்துகிற அல்லது கையாள வேண்டிய சில அழகான வழிமுறைகளை தாய் திருச்சபை நம்முடைய கவன காதுகளுக்கு திரையிடுகிறார். எல்லாருக்கும் அழகான நாவு இருக்குல்ல, சரளமாக பேசுகிற ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த பேசுகிற ஆற்றலை அப்படி ஒரு அழகாக நல்ல வழிமுறையிலே பயன்படுத்துகிற போது அதனுடைய பலன் ஏராளம் ஏராளம் அப்படி சொல். எகிப்திய அரசன் பார்வோன் பித்தாக்கஸ் என்ற அறிஞரிடம் மனித உடலிலே மிக சிறப்பான உறுப்பு எது, மிக மோசமான உறுப்பு எது சொல்ல முடியுமா அப்படி கேட்கிறான். அதற்கு பித்தாக்கஸ், அரசே, உங்களுடைய 2 கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான், நாவு என்பதுதான் அந்த பதில். காரணம், நாம் பயன்படுத்துவதை பொறுத்து மிக சிறப்பான உறுப்பாகவும் மிக மோசமான உறுப்பாகவும் இருப்பது நம்முடைய நாவுதான் என்று அந்த பித்தாக்கஸ் பதில் சொன்னார். உண்மை இல்லையா? சல்லடையில் சலிக்கிற போது உமி தங்கி விடுவது போன்று மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது இல்லையா? சல்லடையில் சலிக்கிற போது உமி அதிலே தங்கி விடுவது போன்று மனிதர்களாகி நம்முடைய பேச்சிலே மாசு தங்கி விடுகிறது அல்லது படிந்து விடுகிறது. மரத்தின் கரி மரத்தின் தன்மையை வெளிப்படுத்துவது போன்று மனிதரின் சொல் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே சுட்டி காட்டுகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படி சொல்லுவாங்க இல்லை? எனவே நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் பேச்சு வடிவில், வார்த்தை வடிவில், சொற்கள் வடிவில் வருகிறது. ஒரு மரத்தை அதன் கனிகளை கொண்டே அறிய முடியும். அவ்வாறே ஒருவரின் பேச்சை கொண்டே அவர் எத்தகையவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் அப்படி சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லறான். அப்போ இந்த நல்ல நாளிலே சொற்களை கையாளுவதில் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், நம்முடைய சொற்களுக்கு வலிமை உண்டு. அந்த சொற்கள் பிறருடைய உணர்வுகளை பாதிக்கும். எனவே சொற்களை கையாளுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்கின்ற ஒரே ஒரு செய்தியை தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே தாய் திருச்சபை தருகிறார். அப்போ ஒன்று சும்மா எப்படி கையாளுவது அப்படி பார்க்கும்போது நான் சொன்னேன், சொற்களுக்கு வலிமை உண்டு, அது பிறருடைய உணர்வுகளை பாதிக்கும் அப்படி சொல்லி. அதுக்கு எப்படி உதாரணம் பார்க்கும்போது, நாம் பேசுகிற பேச்சு பிறருடைய மனநிலையில் மட்டுமல்ல உடல் மீதும் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை இந்த NLP அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படி சொல்லி உளவியலில் ஒரு பிரிவு உண்டு. உளவியல் படித்தவங்களுக்கு அது தெரியும். நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படி NLP அப்படி சொல்லி ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. அந்த உளவியல் ஒரு பிரிவு இப்படி என்ன சொல்லுதுன்னா, நாம் பேசுகிற போது நமது பேச்சை கேட்பவரது சுவாசத்தின் தன்மை மாறுவதை அவர்கள் பல்வேறு பயிற்சிகள் மூலம் இந்த சமூகத்தில் மெய்ப்பித்திருக்கிறார். இப்போ நான் அங்கே பேசுகிறேன், நான் உச்ச தொழில் ஆண்டவர் அப்படி சொல்லி இப்போ கத்துனேன் அப்படின்னா உங்களுடைய சுவாச குழாய்களும் அப்படியே அப்படி மேலே ஏறுமா. நான் சாப்பிட்டா பேசுனேன் அப்படின்னா அது சாப்பிட்டா இருக்குமா.
இதுதான் உளவியலில் கண்டுபிடிக்கப்பட்டது. உங்கள் சுவாசம் எப்படி எனக்கு தெரியல. பொதுவாக உளவியல் உண்மையில NLP ப்ரோக்ராம் அப்படி சொல்லி செட் பண்ணி அவங்க பல்வேறு பயிற்சி வழியாக கண்டுபிடித்த ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய சுவாசிக்கின்ற விதம். அப்போ வேகமாக உச்ச துணியிலே பேசும்போது அவர்கள் சுவாசிக்கின்ற விதம் ஒரு மாதிரியும், அதே குழுவினரிடம் மெதுவாக, அதாவது பேஸ் வாய்ஸில் பேசும்போது அவர்கள் சுவாசிக்கும் விதம் வேறு மாதிரியும் இருப்பதை மிக தெளிவாக இந்த உளவியலாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு நமது பேச்சுக்கு வலிமை உண்டு. பிறருடைய உணர்வுகளை அது பாதிக்கும். அந்த உணர்வுகளை எப்படி பாதிக்கும் அப்படி சொல்லி வேடிக்கையாக 2 விஷயங்களை சொல்லிடுறேன். நான் அதில் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். வேடிக்கையாக சொல்லும்போது நம்முடைய மக்களில் யாரையும் அது பாதிச்சிடக்கூடாது அப்படி சொல்லி தெளிவாக இருப்பேன். இதில் நம்ம மக்கள் வரமாட்டாங்க நம்புகிறேன். நான் உலகமுடி மக்கள் வரமாட்டாங்க அந்த வேடிக்கையாக சொல்கிறதில்ல. ஒன்று, நாம் பேசுகிற பேச்சு பிறருடைய உணர்வை பாதிக்கும் அப்படி சொன்ன தெரியுமா? அதுக்கு 2 சின்ன வேடிக்கையான உதாரணங்கள். ஒன்று, ஒருவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவளை பிடிச்சி மாப்பிள்ளை மருமன் கையில் கொடுக்குறார். மாப்பிள்ளை, என் மகளை பத்திரமா பார்த்துருங்க, அவளுக்கு கொஞ்சம் வாய் நீளம் அப்படி சொல்கிறார். கொஞ்சம் வாய் நீளம். அவர் மருமகன், பரவாயில்ல அப்பா, பரவாயில்ல மாமா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கை கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படி சொல்லி அவன் திருப்பி இல்லையா சொல்லுங்களேன். அப்போ குடும்ப வாழ்வில் வாய் நீளம் கை நீளம் என்பதை கொஞ்சம் குறைச்சிட்டாலே வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அப்படிதானே? எனவே நாவடக்கம் என்பதை குடும்ப வாழ்விலை பின்பற்றுகிற தம்பதியருடைய குடும்ப வாழ்வு என்பது யாருடைய உணர்வுகளையும் பாதிக்காமல் அது பாதுகாக்கும். நமக்கு தெரியும், நாக்கு நீளமாக இருந்தால் மாப்பிள்ளை கை நீளம், பொண்டாட்டி கை நீளமாக இருந்தால் மாப்பிள்ளை நாக்கு நீளம் இல்லை, எப்படி மாறி மாறி இருக்கும். உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கையை தேர்வு செய்திருப்பது நீங்கள், நான் கிடையாது, எனக்கு தெரியாது. சரி, எனவே வார்த்தைகளை பயன்படுத்துவதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சிலங்களே. எனவே இந்த வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. அது பிறருடைய மனங்களை பாதிக்கும் இல்லையா, பிறருடைய உணர்வுகளை பாதிக்கும். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி எச்சரிக்கையாக இருப்பதற்கு விவிலியம் காட்டுகிற சில உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கனிவான மறுமொழி கடும் சினமாகட்டும். கனிவான மறுமொழி. நீங்கள் கொந்தளிச்சு ஃபாதரை பார்த்து, ஃபாதர் அப்படி இப்படி வந்தா, ஹாய் சாரி செல்லமனே வாங்கடா ஜாலா, இப்படி நான் பதில் சொன்னேன் அப்படின்னா அந்த கடுஞ்சினம் அதில் போயிடும். இல்லை நான் நீ என்னடா, நான் உன்னை விட கத்துண்டா அப்படி சொல்லி நான் என்னன்னா கடுஞ்சினம் தனியாது. இது விவிலியம் சொல்லுகிற அழகான வார்த்தை, கனிவான மறுமொழி. யாராவது எதை கேட்டால் கனிவா நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கடும் சினம் அகன்று போகும். கடும் சொல்லோ சினத்தை இன்னும் அதிகரிக்கும். அந்த சினம் இன்னும் கொலையில் போய் முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை அது சிலங்கள். 2வது, சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரமாகும், வஞ்சக பேச்சோ மனம் உடைய செய்திடும். நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. பேச்சில் தவறாதவர் நிறைவு பெற்றவர் ஆவார். பேச்சில் தவறாதவர் நிறைவான ஒரு மனுஷன். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். யாக்கோபு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். திருப்பாடல் புத்தகம் 141வது திருப்பாடல் 3வது வசனம். ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும். நம்ம எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய வார்த்தை இது. ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். அப்படின்னா நான் அப்படி கரெக்டாக பேசுவேன், எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுவேன் அப்படி சொல்லி திருப்பாடல். ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் அப்படி சொல்லு. அன்பு நிறைந்தவரே, இறுதியாக சொல்லை பயன்படுத்துவதிலே எச்சரிக்கை உணர்வு இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்விலே வசந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அது எப்பவும் இருக்கும். அப்போ ஒரு சின்ன உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்முடைய சொல்லை பயன்படுத்துவதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னா நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், நம்மை சார்ந்த எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சிலங்களே, அதில் பவுலடியார் கெட்ட வார்த்தை இது உங்கள் வாய் நின்று வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்க இல்லையா. கேட்போர் பயனடையும்படி அவர்களுடைய அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்க மகளே அப்படி சொல்லி பிறருக்கு பயன்படுகிற வார்த்தைகளை பேசுங்க. அது உங்களுக்கும் உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி அன்பு நிறைந்தோரே, இந்த நாளிலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கிற நம்முடைய கவன காதுகளுக்கு தாய் திருச்சபை தருகிற செயல், வாக்கினில் இனிமை சேருங்கள். உங்களுடைய வார்த்தையில இனிமை சேருங்கள், உங்களுடைய வாழ்விலே உயர்வு சேரும், மதிப்பு சேரும்.